ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானது. அத்தியாயம் 16. ராமசாமியுடன் சென்ற ரங்கநாயகி அவரின் பேச்சில் தீர்க்கமான முடிவை எடுத்து அதற்கு தன் மகனை கட்டளையிட்டு நாளை ஊருக்கு வர சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். அதை செயல்படுத்தவும் செய்தார். கட்டளையின் பேரில் வந்த மகேந்திரனுக்கு அம்மா ரங்கநாயகியின் பேச்சில் அதிர்ந்து போனார். மகேந்திரன் சென்னையிலிருந்து அவசரமாக அரியலூர் வந்தவருக்கு ரங்கநாயகி பேசியது திகைப்பாக இருந்தது. என்னம்மா சொல்றீங்க என்று திரும்ப திரும்ப கேட்டவரை, என்ன சொன்னேன்? புரியாமல் தான் ஒரு கம்பெனிக்கு நீ ஜிஎம்மா? இது சாதாரண விஷயம்தானே, இது கூடவா புரியல என்று கேட்டவரை, அம்மா நீங்கள் சொல்வதை நான் கேட்கலாம், ஆனால் நிசாந்தன் கேட்பான் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவனிடம் நான் எங்கென பேசுவது? அதுவும் இல்லாமல் நான் சொல்வதை கேட்கும் நிலையை எப்போதுமே அவன் எனக்கு கொடுத்ததில்லையே என்று சொல்லியவரை உறுத்து நோக்கிய ரங்கநாயகி, அவன் கொடுத்ததில்லையா, இல்லை அவன் கொடுக்க முடியாத சூழ்நிலையை நீ உருவாக்கிட்டியா என்று கேட்டவருக்கு பதிலளிக்க முடியாமல் தலை குனிந்தார் மகேந்திரன். இப்போ தலை குனிந்து ஒன்றும் ஆக போகுவதில்லை மகேன், ஆனால் அதற்கு நானும் ஒரு காரணம்தான். பிறந்த குழந்தைக்கு அம்மா வேணும் என நான் நினைச்சு செய்த காரியம் என் பேரனின் சிறுவயது வாழ்க்கை வானவில்லின் வண்ணமயமாக இருக்க வேண்டியது. ஆனால் அவனுக்கு எல்லாமே இருந்தும் அனாதையாக கழிக்கும் நிலையை உருவாக்கி கொடுத்து விட்டேன். அதன் பலனாக சுயம்புவாக அவன் உயர்ந்தாலும் இனி அப்படியே அவனை விட முடியாதே. அவனின் வாழ்க்கையை சரிப்படுத்தியே ஆகணும். இல்லை என்றால் அவன் புதைக்குழியில் சிக்கி சிதைந்து போய்விடுவான். இனியாவது அவன் வாழ்க்கையில் மலர்ந்து மனவீசும் நந்தவனமாக இருக்கட்டுமே என்று ஆசைப்படுகிறேன். வாழ்நாள் முழுவதும் அவனை தனிச்சே விட முடியாது. இயந்திரமாக வாழ்பவனின் மனதினுள்ளே என்ன இருக்குன்னு நீதான் தெரிஞ்சு சொல்லணும். நான் ஃபோன் பண்ணினாலும் எடுக்கவில்லை. அந்த அளவுக்கு வேலை நெருக்கடி அவனை அதனுள் இழுக்கிறது என்று பேரனின் வாழ்க்கையை பற்றி கவலையில் பேசினார் ரங்கநாயகி. அதுவரை அவர் பேசியதை கேட்ட மகேந்திரனுக்கு என்றவர், அவன் இப்போ வெளிநாடு போயிருக்கான், அடுத்த வாரம்தான் வருகிறான், வந்ததும் அவன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன் என்று சொல்ல, அவனிடம் கல்யாணத்தை பற்றி பேசுவது மட்டுமல்ல, அடுத்த வாரம் அவன் இங்கே வந்தே ஆகணும் என்று கடினமான குரலில் சொன்னார் ரங்கநாயகி. அம்மாவின் என்றும் இல்லாத கடின வார்த்தைகளை கண்டவர் என்று சொல்ல, இந்த வருஷமாவது என் மருமகள் நினைவு நாளைக்கு நீ வருவாயா, இல்லை அதுக்கும் அவளிடம் அனுமதி கேட்கணுமா என்று நக்கலாக கேட்டவர், இதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறேன் என்று நினைக்காத. நீ என்னதான் வெளியே ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கினாலும் வீட்டிலும் ராஜாவாக இருக்கணும். அதற்காக மனைவி பேச்சை கேட்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உன்னையே அடக்கி கூஜாவாக்கும் நிலையை நீயே கொண்டு வந்து நிறுத்திவிட்டது தான் உனது தப்பு. இல்லை அதுக்கு ஒரு வித காரணம் நானா கூட இருக்கலாம் என்று சொன்னவர், ஒரு பெண் குடும்பத்திற்குள் வந்தால் அந்த குடும்பத்தின் ஆணிவேராக இருந்து கணவனுக்கு ஊக்கம் கொடுக்கும் பெண்ணாக இருந்தால் அவன் வெளியே போகும்போது கிடைக்கும் மரியாதையே தனிதான். அதுவே அவளின் கைப்பாவையாக மாறினால் அக்குடும்பத்தில் இருப்பவர்களின் மனநிலை பல வழிகளில் பாதிக்கும் என்று அன்று நடந்ததற்கு இன்று மனநொந்து பேசும் அம்மாவை பார்த்தவருக்கு இதற்கு முழு பொறுப்பும் நான் தானே என்று அவரின் உள்மனது அவரை சாடியது. தன் மனைவி தன் மகனை நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியே
ராஜலட்சுமி சொல்வதற்கெல்லாம் சரி சரி என்று தலையாட்டி இப்போ அவளை எதுவும் சொல்ல முடியாத நிலையில் நிறுத்தியது நான் தான் என்ற குற்ற உணர்வு மகேந்திரனிடம் அதிகமாக இருக்க ரங்கநாயகியை பார்த்து அடுத்த வாரம் கண்டிப்பாக நாங்கள் வரோம் என்று உறுதியளித்தார். என சொன்னவர், அப்புறம் இன்னொரு விஷயம், அதற்காக தான் கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன் என்றவர் ராமசாமி சுகாசினியை பற்றியும் பேசினார். சுகாசினி காலேஜ் போய் தான் படிக்கவில்லை என்றாலும் ஒரு மில்லை கட்டியாலும் திறமை கொண்டவர். இப்போ ராமசாமிக்கு தான் இருக்கும்போதே தன் பேத்தியை நல்ல இடத்தில் கட்டி கொடுத்து விடணும் என்று நினைக்கிறார். அதனாலேயே சென்னையில் நல்ல குடும்பமாக நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லு, என் கண் முன்னே வளர்ந்த பெண், அவளை நல்ல இடத்தில் கொடுத்து அவள் வாழ்வு செழிக்க வாழ வைக்கணும் என்ற ஆசை எனக்கு. ஆனால் என் மன ஆசையோ என் பேரனுக்கே அவளை கட்டி வைக்கலாம் தான். ஆனால் அவனின் எண்ணம் என்னவென்று என்னால் அறிய முடியவில்லை. அவனுக்கு ரொம்ப படித்த பெண்தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன செய்வது? என் மகனின் வாழ்வில் நான் தோற்றுவிட்டேன். அதனால்தான் என் பேரனின் வாழ்க்கையை அவன் கையிலே இருப்பதால்தான் இதை பற்றி நான் ராமசாமியிடம் கூட பேசவில்லை. கல்யாணத்தை பேசிவிட்டு ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடாதல்லவா என்று சொன்னார் ரங்கநாயகி. இப்போ அவருடைய இக்கட்டான நிலையை விரைவில் தன் பேத்திக்கு கல்யாணம் பண்ணியாகணும் என்ற சூழ்நிலை இருப்பதால் தான் உன்னை உடனே வர சொன்னேன் மகன் என்று மகனிடம் பேசியவர் ராமசாமியின் குடும்பத்தின் மற்ற விவரங்களையும் சொல்லி முடித்தார். மகேந்திரனும் அடுத்த வாரம் வரும்போது சுகாசினிக்கு நல்ல வரனை கையோடு கூட்டி வருகிறேன் என்றவர் தாயின் கையால் சாப்பிட்டு கிளம்பிவிட்டார். 4 நாட்களாக மில்லுக்கு வர முடியாமல் ஓய்ந்து போய் படுத்திருக்கும் தாத்தாவை தொல்லை பண்ணாமல் எல்லா வேலைகளையும் சுகாசினியை பார்க்க வேண்டியதாக இருந்தது. வீடு மில்லு என்று பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார். ஆனாலும் காளியப்பனின் மிரட்டல் இந்த முறை தாத்தாவை ரொம்ப பாதித்திருக்க அதை தன்னால் இயன்ற அளவு குறைக்க என்ன வழி இருக்கிறது என்ற யோசனையோடு கழித்த சுகாசினியிடம் மௌனம் குடியேறி இருந்தது. அது மற்றவர்களுக்கு வருத்தமும் அளித்தது. சிற்றுக்குடுவையாக பறந்து கொண்டிருந்தவளை சிறகை உடைத்த பறவையை துவண்டு போய் கிடப்பவளை கண்டு மில்லில் வேலை செய்பவர்களும் கூட விளையாடும் வாண்டுகளுக்கும் அவளின் அமைதி பாதிக்கவே செய்தது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளும் நிலையில் சுகாசினி இல்லை. தன் தாத்தா இந்த அளவுக்கு மனமுடைந்து கிடப்பதற்கு வேறு ஏதோ காரணம் இருக்கும். அதை அவர் தன்னிடம் சொல்லாமல் மறைப்பதுதான் அவளால் தாங்க முடியல. தனக்குன்னு இருக்குன்னு ஒரே சொந்தம் தாத்தா மட்டுமே. ஆனால் அவரின் மனக்குறையை தன்னால் தீர்க்க முடியாமல் இருக்கிறது என நினைத்து உள்ளம் அருகியவள் ரங்கநாயகி ஆட்சியிடம் இதை பற்றி கேட்டால் சொல்வாரா என்ற யோசனையும் அவளுள் ஓடியது. மில்லிலிருந்து வீட்டிற்கு வந்தவள் தாத்தாவும் ரங்கநாயகியும் முக்கியமான விஷயம் பேசுவதைப் போல முகபாவனையை கண்டவளுக்கு அது என்னவா இருக்கும் என்ற வினா அவளுள் எழும்ப அவர்களின் அருகே சென்றாள் சுகாசினி. ரங்கநாயகியோ சுகாசினியை பார்த்ததுமே வேலை முடிஞ்சிச்சா சுகா என்றவர், இங்கே வந்து உட்காரு, உன்னிடம் பேசணும் என்று அவரே ஆரம்பிக்க, இதற்காகத்தானே காத்திருந்தோம் என்று வேகமாக அவர்களின் அருகே அமர்ந்தவளை கண்டு கண்கள் பணிக்க பார்த்தார் ராமசாமி. காளியப்பன் அன்று மில்லில் பேசியதை கேட்டதிலிருந்து
மனம் தவித்து கொண்டிருந்தவருக்கு ஆறுதலாகவும் நல்ல விஷயம் ஒன்றை ரங்கநாயகி சொல்லவும் அவரால் சந்தோஷத்தையும் பேத்தியின் பிரிவால் ஏற்படும் துயரையும் சேர்ந்து தாங்க முடியவில்லை. அன்று காளியப்பன் பேசியதை நினைத்த ராமசாமி, இந்தா பெருசு, இந்த சொத்தை பேத்திக்கு தான் எழுதி தரணும் என்று ஆசைப்பட்டு ஏதாவது செய்யாத. பேத்தியை கற்றவனுக்கு கொடுக்கணும் என்று பகல் கனவு கண்டேன்னா அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், கேட்டுக்கோ. நானே அவளை 2ஆம் தாரமாக கட்டிக்கிறேன், எனக்கே அவளை கல்யாணம் செய்து கொடுத்துடு என்று கூச்சமில்லாமல் கேட்டவனே வெறித்து பார்த்தார் ராமசாமி. மகள் வயதில் இருக்கிற பெண்ணை கட்டுகிறேன் என்று சொல்கிற இவன் எல்லாம் என்ன ஜென்மமோ என்று மனம் நொந்தவர் இதை தன் பேத்தியின் காதிற்கு செல்லாமல் பார்த்து கொண்டார். நான் நல்லா இருக்கும்போதே தன் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என்று ரங்கநாயகியிடம் பேச அவரும் தன் மகனிடம் பேசி சுகாசினிக்கு நல்ல இடமாக வரன் ஒன்றை சொல்ல வந்திருந்தார். அப்போதுதான் சுகாசினி வந்ததும் அருகில் கூப்பிட அவர்கள் அருகில் சென்றவள் ரங்கநாயகி தன் மகன் சொன்ன வரனை சொல்ல அதிர்ச்சியோடு எழுந்து நின்ற சுகாசினிக்கு துள்ளலும் கும்மாளமும் குதுக்கலுமாக இருந்தவளின் வாழ்வில் கல்லெறிந்து சென்று குட்டையை குழப்பி பல குழப்பங்களை விளைவிக்க அச்சாரமிட்ட காளியப்பனை நினைத்து அவளுக்குள் அடங்க மாட்டாத ஆத்திரம் வந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 17. ரங்கநாயகியோ தன் மகன் மகேந்திரன் சொன்ன வரனை பற்றி ராமசாமியிடம் பகிர்ந்தவர், இன்னும் 2 நாளில் அவங்க சுகாசினியை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க என்று சொன்னவர், ஓரளவுக்கு வசதியான குடும்பம்தான். பையன் என் பேரன் கம்பெனியில் தான் வேலை பார்க்கிறான். ஒரே பையன். நம்ம சுகாசினியை அவங்க பொண்ணா போல் நல்லா பார்த்துக்குவாங்க என்று சொல்ல அதை கேட்ட ராமசாமிக்கு திருப்தியாக இருந்தது. ஆனாலும் கல்யாணமானால் பேத்தியை பிரியணும் என்று நினைக்கும்போது மனதிற்குள் சுருக்கென்று வழி ஒன்று உண்டாக அதை மறைத்தவர், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் தாயே, அதனால் அவங்களை வர சொல்லுங்க, மற்ற விஷயங்களை நேரடியாக அவர்களிடமே பேசிக்கலாமே என்று சொல்லியவர், அப்போதுதான் மில்லில் இருந்து வந்த சுகாசினியிடம் விஷயத்தை சொல்ல அவளோ கோபத்துடன் எழுந்து நின்று விட்டாள். ஏன் தாத்து இவ்வளோ அவசரமாக இந்த முடிவை எடுக்கிறீங்க? யாருக்கோ பயந்து இந்த அவசர கல்யாண பேச்சு தேவைதானா? அப்படி அவன் என்ன பண்ணிடுவான்? இந்த பயப்படுறீங்க? நமக்கும் ஆட்கள் இருக்காங்க, அவங்களை வச்சு நாம் பேசலாம் காளிப்ப மாமாவிடம் என்று சொன்னவள், எனக்கு இந்த கல்யாண பேச்சு இப்போ வேண்டாம் தாத்தோ என்று சொல்லியவளின் கண்கள் கலங்கி கண்ணீர் வடித்தது. என்றுமே அழுவாத பேத்தியின் அழுகை ராமசாமியை பாதித்தாலும், இங்கே பாரு தாயே, நான் உசிரோடு இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்லது செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுகிறேன். என் மகளுக்கு செய்ய முடியாமல் போன அத்தனையும் என் பேத்திக்கு செய்ய ஆசையாக இருக்குடா. அன்று நான் வீம்பு பிடிச்சி உன் அம்மாவை இழந்தேன், இப்போவும் அப்படியே இருக்கக்கூடாது. எனக்கு அது காலம் பாடம் கற்பிச்சிருச்சு என்று தழுதழுத்த குரலில் சொல்லியவர், வயசு பிள்ளையை எத்தனை நாள் நான் காவல் காத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா நான் உசுர விட்டுருவேன் தாயி என்றவர் காளிப்பன் பேசியதை நினைத்து கண் கலங்கினார் ராமசாமி. தாத்தாவின் கண்களில் கண்ணீரை கண்டவளுக்கு மனைவியை இழந்து
மகள் மருமகனை இழந்தும் இப்ப தனக்காக மட்டுமே வாழும் உயிரை மேலும் கஷ்டப்படுத்த விருப்பமில்லைதான். ஆனால் கல்யாணம் ஒன்று ஆனால் அவரை இங்கே அனாதை போல் விட்டுவிட்டு சென்று விட்டால் வயதான இவரை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற எண்ணம் மனதை அரிக்க அவரின் அருகில் அமர்ந்து கண்ணீரை துடைத்தவள், இங்கே பாரு தாத்தோ, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் இங்கேயே பாருங்க, மாப்பிள்ளையை வேறு எங்கும் பார்க்க வேண்டாம். உங்களை தனியாக விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் என்று சொல்லியவளுக்கு தெரியவில்லை யாரை நம்பி விட்டுட்டு யார் போகிறார்கள் என்று. ரங்கநாயகி அதுவரை இருவரும் பேசுவதில் குறுக்கிடாமல் இருந்தவர் சுகாசினியை அதட்டி, என்ன சுகா, உன் தாத்தாவை நாங்கள் எல்லாம் பார்த்துக்க மாட்டோமா? ஒரு நல்ல காரியம் செய்யும்போது பேசும்போதும் கண்ணீர் விடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று சொல்லியவர், அவர்கள் வந்து முதலில் பார்க்கட்டும், அதன் பின் மற்றதை பேசி முடிவு பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு ராமசாமியை பார்த்து, அவதான் சின்ன பிள்ளை, சில நேரங்களில் நடக்கும் எல்லாவற்றையும் அவளிடம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது தானே, அவள் முன் கண்ணீர் விட்டால் எப்படி என்று ராமசாமியிடம் அதட்டிவிட்டு, இங்கே பார் சுகா, இன்னும் 2 நாளில் அவங்க வராங்க, வந்த பின் அவர்களிடம் மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். இப்போ முதல் முறையாக பொண்ணு பார்க்க வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். கண்ணை தொடச்சிட்டு அந்த முகத்திற்கு ஏதாவது போட்டு அழகுபடுத்து, இல்லை வர மாப்பிள்ளை பயந்து ஓடிவிட போகிறாரு என்று கண்டிப்பும் கேலியும் கலந்த குரலில் ரங்கநாயகி சொல்ல, அதை கேட்டு ராமசாமியின் முகம் தெரிந்தது. ஆனால் சுகாசினியின் முகம் தெரியவில்லை. மனதிற்குள் திக்கென்று ஒரு அதிர்வு உண்டாகி ஏதோ செய்ய அதை என்னவென்று வெளியே சொல்ல தெரியாமல் அமைதியாக எழுந்து சென்று விட்டாள். பேத்தியின் அமைதியை பார்த்து, இது சரி வருமா ரங்கநாயகி, புள்ள முகமே வாடி போயிடுச்சு என்று சொல்ல, கல்யாணம் பேச்சு எடுத்தாலே இப்படி தான் பெண் பிள்ளைங்க மனசை போட்டு குழப்பிக்குவாங்க. போகிற இடம் எப்படி இருக்குமோ என்ற பயமும், கட்டிக்க போகிறவன் எப்படி இருப்பான் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கதானே செய்யும். நான் அவளிடம் பேசுகிறேன், நீங்கள் இப்போ உடம்பை கெடுத்துக்காமல் மனசை தைரியப்படுத்தி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஓடியாடி வேலை செய்யணும். அதை பார்த்தாலே சுகாசினி சரியாகி விடுவா என்று சொல்லிவிட்டு சுகாசினியை தேடி சென்றார். அவளோ வீட்டின் பின்பக்கத்தில் இருக்கும் கிணற்று மேடையில் அமர்ந்து எங்கோ வெறுத்து நோக்கியபடி இருந்தாள். அதை பார்த்த ரங்கநாயகி மனம் தவித்தது. தாயில்லா பிள்ளை தன் மனசில் இருக்கும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வழியில்லாமல் உள்ளுக்குள் போட்டு மறுகுது. என்றாலும் இதையெல்லாம் கடந்து சென்றுதானே ஆக வேண்டும். நட்ட நாற்றை பிடுங்கி வேறு பக்கம் நட்டால்தானே அது செழித்து ஓங்கி வளரும். பல கலைகளை பரப்பி ஆழம் விருட்சமாக வளரும். அதே போல பிறந்த இடத்திலிருந்து வேறு பக்கம் முழுமையாக தன் வாழ்க்கையை ஒப்படைக்கும் பெண்ணிற்குள் எத்தனையோ எதிர்பார்ப்புகள், கவலைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும் என்று நினைத்த ரங்கநாயகி அவள் அருகே போக சுகா என்று அழைக்க, உணர்வுகளற்று சிலையாக அமர்ந்திருந்தவளுக்கு ரங்கநாயகியின் அழைப்பு காதில் விழவில்லை. அவள் எண்ணங்களோ எங்கேயோ இருக்க அவளை உலுக்கி நிகழ்வுலகத்திற்கு திருப்பியவர், என்னாச்சுடா என்று தலையை கோத அவரை கட்டிக்கொண்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவள், ஆச்சி, எனக்கு கல்யாணம் செய்துக்க விருப்பமில்லை ஆச்சி. என் அம்மா காதல் என்ற பெயரில்
தனக்காக வாழ்ந்த அப்பாவின் மனசை புரிஞ்சுக்காம போய் என்னை பெற்று கொடுத்து உயிரை விட்டாங்க. அப்படி என்னால் தாத்தாவே தனியாக விட முடியாது என்று சொல்வதில் அவளுடைய அன்பை கண்டு மலைத்தார். இங்கே பார் சுகா, கல்யாணம் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கிறது. உன் அம்மா தாத்தாவிற்கு பிடிக்காத கல்யாணத்தினால்தான் உன் அம்மாவுக்கு மனசில் அது குறையாக இருந்தது. உங்கள் தாத்தாவிற்கும் இத்தனை வருடங்கள் வாழ நான் தண்டனையாக மாறிவிட்டது. ஆனால் அந்த தண்டனையில் கிடைத்த பொக்கிஷம் நீ. மகளுக்கு செய்யாத எல்லாமே உனக்கு செய்யணும் என்று ஆசைப்படுவது தப்பில்லையே. அதுவும் இல்லாமல் இன்றைய சூழல் உனக்கு அவகாசத்தை கொடுக்காமல் கல்யாணம் நடந்தே ஆகணும் என்று நினைக்க வைத்த மனசை வருத்தப்பட வைக்காதடா. வருகிற மாப்பிள்ளையிடம் பேசலாம். உன் ஆசைப்படி உன் தாத்தாவை உன் கூட அடிஷ்னல் லக்கேஜா கூட்டிட்டு போக முடியுமா என்று கேட்போம் என்று தனக்குரிய குசும்பு வார்த்தைகளால் பேச, அவரை முறைத்தவளோ என் தாத்தா லக்கேஜா என்று கேட்க, நீ ஒரு லக்கேஜ், கூட அவர் ஒருத்தர், அதுதான் என்றவர் சிரித்துவிட்டு அதை விடு என்று சொல்லி, நாளானிக்கு வருகிறவர்கள் முன் நீ அழகாக நிற்கணும், அதற்கு என்ன தேவையோ அதை பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தன் வயதிற்கு மீறிய சந்தோஷத்தை ரங்கநாயகி அவளிடம் காமித்தபடி எதையோ சொல்லி சிரிக்க நேரமும் நாளும் பறந்தது. அன்று காலையிலிருந்து ராமசாமி வீடு பரபரப்பாக இருக்க, மில்லில் வேலை செய்தவர்கள் வாண்டுகள் கூட்டம் என்று அங்கே சுகாசினியை சுற்றி ஆட்கள் தான் எல்லோரும் இருந்தனர். அவர்களின் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் அடையது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அடைய வேண்டியவளோ மனதிற்குள் குமைந்து கொண்டிருந்தாள். அப்போது அருகே வந்த ராமசாமி அவளின் அலங்காரத்தை கண்டவருக்கு தன் மகளே முன் நிற்பது போல் தோன்ற அவளின் கன்னத்தை வருடிவிட்டு, என் ராசாத்தி எவ்வளோ அழகா இருக்க என்று சொல்ல, பச்சை கலர் பட்டில் அவளின் அழகை எடுத்துக்காட்ட கழுத்தில் அணிந்திருந்த மரகத செட் ஜொலிக்க, கைகளில் பச்சை வண்ண கண்ணாடி வளையலும் கூடவே தங்க வளையலும் நீண்ட கூந்தலில் மல்லிகை கோர்த்து வைத்திருப்பதை பார்த்தவருக்கு கண்கள் மேலும் கலங்கியது. இவளை மனக்கோணாமல் பார்த்துக்கிற மாப்பிளை அமைந்தது என நினைத்து மனதிற்குள் சிறு நிம்மதியும் தோன்றியது ராமசாமிக்கு. அவளோ எதுவும் பேசாமல் உம்முன் இருப்பதைக் கண்டு அவளின் கைகளை பிடித்தவர், என்னடா தாத்தா மேலே கோபமாக இருக்கியா? தாத்தா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? எது செய்தாலும் உன் சந்தோஷத்திற்காக தானே செய்வேன் என்று சொல்லி வருத்தியவர் அப்போதும் முகமாறாமல் இருக்கும் சுகாசினியை கண்டு அவளை தனியாக பின்பக்கம் அழைத்து போனார். அங்கே இருக்கும் திட்டில் தானும் அமர்ந்து அவளையும் அமர வைத்தவர், கண்ணு இங்கே பாரு என்று சொல்ல, அவளோ முகத்தை திருப்பியபடி அமர்ந்திருக்க, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லதான் அழைத்து வந்தேன். உனக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டாம் என்றால் நானும் சொல்லலை என்று அவரும் மறுபக்கம் திரும்பி அமர, அதை பார்த்தவளுக்கு, தாத்து என்ன விஷயம் சொல்லுங்க என்று கரரான குரலில் கேட்டவள், அவள் குரலிலும் தெளிவில்லை, மனதிலும் குழப்பம் சூழ்ந்து இருந்தது. ஆனால் அவளால் எதிலும் ஒன்ற முடியாமல் தவித்தலுக்கு தாத்தா என்ன சொல்ல வந்தார் என்று கேட்க விருப்பமின்றி கேட்க, இப்படி வேண்டாம் வெறுப்பாக கேட்க வேண்டாம் என்று பிகு பண்ணுவையவரை கண்டவளுக்கு சற்றென்று சிரிப்பு வந்துவிட்டது. அவரின் முகமும் பொய் கோபமும் கண்டு சிரித்தவள்
சொல்லுங்க, என்ன விஷயம் தாத்து என்று கேட்க, அவரும் உனக்கு தான் என்னை உன்னோட கூட்டிட்டு போக இஷ்டமில்லை போல. மாப்பிள்ளையே சரியென சொல்லிவிட்டார். ஆனால் என் பேத்திக்கு தான் என்று வார்த்தையை இழுக்க, அவளோ என்ன தாத்து சொல்கிறீங்க? வருகிறவர் தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவங்க உங்களை கூட்டிகிட்டு போக சரின்னு சொன்னாங்களா என்று கேட்க, சிறு ஆர்வமும் அவசரமான குரலில் கேட்டாள் சுகாஷினி. உனக்கு தான் இஷ்டம் இல்லையே, அப்புறம் என்ன என்று சொல்லிய ராமசாமியை பார்த்து, நிஜமாக தான் சொல்கிறீங்களா என்று மீண்டும் அழுத்தமாக கேட்க, ஆமாம் என்று சொல்லியவரை கட்டி கொண்டவள், எங்கே உன்னை விட்டுட்டு தான் போகணுமோ என்று மனசு ரொம்ப துடிச்சது தெரியுமா? உனக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். ஆனாலும் எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ள படபடவென்று தான் இருக்குது என்று சொல்லியவளை கண்ட ராமசாமிக்கு உள்ளம் உருகியது. அதன் பின் பேத்தியை கொஞ்சி சிரிக்க வைத்து உள்ளே அழைத்து வந்தவர் அவளை அறையநூல் அனுப்பிவிட்டு முன்வாசலை நோக்கி வரவும், வீட்டின் முன் இருசக்கர வண்டி வந்து நிற்க, அதிலிருந்து தடலடியாக காளியப்பன் இறங்கமும் ராமசாமிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்க, வெளியே நின்ற வேலப்பன் அவனை உள்ளே வர முடியாமல் தடுக்க முயன்று கொண்டிருந்தார். ரங்கநாயகியோ ராமசாமி வீட்டிலிருந்து அப்பதான் தன் வீட்டிற்கு போயிருந்தவர் ராமசாமி வீட்டு பக்கம் அதிக சத்தம் கேட்கவும், அந்த சத்தத்தில் வெளியே வந்தவர் தன் வீட்டின் முன் வேகமாக வந்த ஸ்கார்பியோவை பார்த்து அதிர்ந்து ஆச்சரியமாக நோக்க, அதிலிருந்து இறங்கினான் நிசாந்தன். நிசாந்தனை கண்ட ரங்கநாயகி மகிழ்ச்சியில் கண்ணீரே வந்துவிட்டது. 6 அடி உருவத்தில், படிப்பு கொடுத்த கம்பீரமான தோற்றத்திலும், தொழில் செய்த நேர்த்தியிலும், அதற்குண்டான முகத்தில் தெரியும் இலகுத்தன்மையற்ற இறுக்கமும் கண்டவருக்கு தன் கண்ணே தன்னால் நம்ப முடியவில்லை. தன் கைகளை கிள்ளி பார்க்க அது வலி கொடுக்கவும் உண்மைதான் போல் என்று நிற்க, அவனோ தன் ஆட்சி செய்கையை கண்டவனுக்கு சிரிக்க கூட தோன்றாமல், என்ன ஆச்சு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க என்று அழுத்தமான குரலில் வினாவினான். அது இது நீ நிஜமாதானா? நீ தான் வந்திருக்கிய ராசா என்று வார்த்தைகளில் தடுமாற நின்றவர், வாராசா எப்படி இருக்க? ஆச்சு கூட பேச கூட நேரம் இல்லை உனக்கு. உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு என்று கேட்டவர் பேரன் அருகே வந்து அவன் கன்னத்தை வருடிவிட, அவனுக்கு ஆட்சி பேசுவதெல்லாம் பெரிதாக தோன்றவில்லை. தன்னை பார்த்தாலே ஃபார்மாலிட்டிஸாக கேட்கிற கேள்விகள்தான் என்று நினைத்தபடி வேலையாச்சு என்று ஒற்றை வார்த்தையில் முடித்தான். அதற்குள் ராமசாமி வீட்டில் சத்தம் அதிகமாகவும், உடனே தன் பேரனிடம், உள்ளே போய் உட்கார் ராசா, இதோ வந்து விடுகிறேன் என்று ராமசாமியின் வீட்டை நோக்கி விரைந்தார் ரங்கநாயகி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம்.